Bentong Kali, the most notorious gangster in Malaysia. இவர் நல்லவரா இல்ல கெட்டவரா? கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? Operasi Buncit. 16 murders committed by Kali. He got mad and he shot him dead. காசு கொடுக்கலாம் துணியில கட்டி போட்டு தூக்கி ஆத்துல போட்டுருவோம். கேர்ள் ஃப்ரெண்ட் கிண்டல் பண்ணாங்கன்னு ஒரு கத்தி எடுத்து போய் சொல்லிட்டாரா? Jokka. jokkkasokkapakka. நமது நிகழ்ச்சியின் ஆதரவாளர் பார்கவி புத்திக். பார்கவி புத்திக் எங்க இருக்கு சொல்லுங்க? Equine Park, Sri Kembangan, Aeon Mall உள்ள இருக்கு. நீங்க நேரா வந்துட்டு நீங்க புத்திக்கு விசிட் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க ஆன்லைன்ல போய் வாங்கலாம். இப்போ இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லொகேஷன். ஆமா, காஜாங்க்கு கிட்ட, பூச்சோங் மக்களுக்கு கிட்ட, சைபஜயா, புத்ராஜயா, காஜாங் சொல்லிட்டீங்க, சிரம்பான், இப்படி பல ஏரியாஸ்க்கு நடுவில் தான் அந்த இடம் இருக்கு. ஸோ நீங்க இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்களா, உங்களுக்கு கன்வீனியன்டா நீங்க வந்து நீங்க ஷாப்பிங் பண்ணலாம். என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப அழகான எக்ஸ்க்ளூசிவான ஹேண்ட் பிக்ட் இந்தியன் எத்னிக் வேர். இதில் ஸ்பெஷல் இன்ஃபோ ஒன்று இருக்குது. என்ன கோட்? என்ன கோட் அது? அதாவது நீங்க பார்கவி புத்திக்ல jokkkasokkapakka என்ற கோட் வேர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% விழுக்காடு கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பயே பிளான் பண்ணுங்க, டக்குன்னு போய் ஷாப்பிங் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு this is going to be very very interesting today. Yes. அதாவது மலேசியன் சொல்லும்போது மலேசியாவில் உலகத்துல வந்துட்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? எனக்கு தெரியுது நீங்க எங்க வரீங்க. இப்போ வந்துட்டு பென்தோங்னு சொன்னோமா, பென்தோங்ல வந்துட்டு நம்ம பென்தோங் ஹலியா கேள்விப்பட்டிருக்கோம், ஃபேமஸ். ஆமா, ஸ்பைஸா இருக்கும். அதை விட இன்னும் ஸ்பைஸா ஹாட்டான ஒரு டாபிக் அல்லது ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னா பென்தோங் காலி. எஸ், மலேசியர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயர், ஒரு நபரும் கூட. நிறைய கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம், நியூஸில் பார்த்துருந்துருப்போம். பட் இன்னும் இதை பற்றின டீப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனையொட்டி வந்துட்டு பென்தோங் காலி அவரை பற்றின ஒரு புத்தகத்தை எழுதின ஒரு ரைட்டர் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, சுகந்தி அவர்கள். அவங்க இதை தீசிஸ்க்காக பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. அண்ட் நிறைய கதைகள் வந்துட்டு இதில் இன்னும் டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து வெளிப்பட்டு தெரிய வந்திருக்கு. எனக்கும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு அவங்க கிட்ட கேட்க. ஸோ இன்னைக்கு அவங்க கிட்ட டைரக்டா நம்ம பார்த்து பேச போகிறோம். ஹலோ சுகந்தி, வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சுகந்தி. வணக்கம் guys, how are you? குட், கிரேட். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஷோவில் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன விஷயம் மெயினாக தூண்டுதலாக இருந்திருக்கு? ஐ திங்க் மோஸ்ட் இந்தியன்ஸ் நம்ம கம்யூனிட்டியில் வந்து பென்தோங் காலி வந்து இட்ஸ் அ வெரி பாப்புலரான ஒரு பர்சனாலிட்டி, ஒரு பிராண்டு. ஆமாம், அவரை பற்றி நம்ம நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம். லைக் அவரை சுட்டாலும் சூடுபடாது, அப்படி காணா போயிடுவார், பயங்கரமான கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஐ திங்க் இட் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு பர்சூ. இந்த கதைகளை உண்மை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. Which is through these interviews, அவரோட கேங் மெம்பர்ஸ், போலீஸ், மீடியா ரிப்போர்ட்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்து உண்மையிலேயே இந்த பர்சன் இப்படி தானா. உங்களை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள். வேர் ஆர் யூ ஃப்ரம்? நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, ஐ எம் a former journalist. I worked with New Straits Times. I worked with Esther Awani. இப்போ வந்து நான் அந்த ஸ்டாலில் இருக்கேன். I've been a writer all this while. I've written books. ரெண்டு புக் எழுதியிருக்கேன். ஒன்று பென்தோங் காலி, இன்னொன்று வந்து a book on people who are stateless in Malaysia without birth certificate and IC. I'm married. I've got girls, 2 girls. I'm from Kluang, Johor, and I'm here for the last 15 years. ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வரேன். பென்தோங் காலி இவர் நல்லவரா இல்லை கெட்டவரா? ஐயோ, I thought we agree we are not going to ask the question. ஒரு சுட்டா குண்டு படாது, ஒரு 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 மாயமான ஒரு வித்தை வச்சுருக்காரு. இது உங்கள்கிட்ட நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது சொல்லியிருக்காங்களா? ஏன் இதனால் கேட்குறேன்னு, அவர் நிறையா ஹண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான தனியாக ஒரு ஆப்ராசியும் நடத்தியிருக்காங்க, ஆப்ராசி புஞ்சிட். ஓகே, 91ல் வந்து காலி வாஸ் ஆல்ரெடி வெரி நோட்டோரியஸ். ஓகே, அண்ட் அந்த டைமில் வந்து ஒரு சைனீஸ் மேனை வந்து கப்போங்கில் சுட்டு கொண்டிருக்காங்க அவங்க வீட்டு மினுக்கு. ஓகே, திஸ் மேன் வாஸ் அ போலீஸ் இன்ஃபார்மன்ட். ஸோ அவரை சுட்டு கொண்டதும் the Chinese man had a huge belly lah, okay. Buncit lah. So that's how they came with that ops buncit. So 200 policemen on the time la vandu 200. Yes, to hunt one guy. Yes, to hunt one guy. So eppadi avarala and slip panna mudiyum adu ithra 3 varshathula. And there were posters everywhere. அது 100,000 என்னது பெரிய காசு. அதான் இன்னைக்குல அன்னைக்கு அது அப்ப பாத்துங்க, அப்பயே யாருமே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ அந்த டைம்ல வந்து டாக்
was that அவர் எதுவும் ஒரு மாயம் வச்சிருக்காரு, இது ஒரு மேஜிக் வச்சிருக்காரு, amulet, apparently he wears some amulet, அவர் சுட்டாக்கா சுட்டுப்படாது, கலி பலுரு என்ன காணா போயிடுவார், all those things lah. அதில் ஒன் ஆஃப் ஹிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கனாக்கா, அது எனக்கு தெரியாது, பட் ஐ வில் டிரைவ் ஹிம் அப் டு தாய்லாந்து. தாய்லாந்து வரைக்கும் நான் போவேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து அவருக்கு வேறு கான்டாக்ட் இருக்கும், அங்கேருந்து போயிடுவார். ஐ டோன்ட் நோ வாட் ஹி டஸ், பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹி வாசன்ட் வேரிங் எனி amulet, ஹி வாசன்ட் வேரிங் எனிதிங். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்தனை வாட்டி ஷர்ட்லெஸ் பார்த்துருக்கேன், ஹி டசன்ட் ஹேவ் எனிதிங் ஆஃப் தட் சார்ட். ஸோ ஆனால் உடம்புக்குள்ளே ஏதாவது போட்டுருந்தாங்கனாக்கா எனக்கு தெரியாது அப்படின்னு. பட் another side என்ன சொல்கிறாங்கனாக்கா, கரப்ஷன் இருக்கிறனால தானே இது நடக்க முடியுது. ஓகே, how can you evade the authorities for so long unless you have somebody from the inside. And another person from policeல என்ன சொன்னாங்கனாக்கா, they used they were tapping on his phone. So அந்த டேப் பண்றப்பே வந்து they came to know that he has someone, one of the authority, அந்த authority policeல வந்து he's got someone who's giving him the information. So அதனால தான் அவங்க வந்து இவ்வளோ நாள் போலீஸில் மாட்டாமல் இருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக authority வந்து பார்த்து பேசியிருக்கீங்க, the former head of police, right? What அவரோட version என்னது? அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட காளிமுத்து ஆர்கனைசேஷனை he has a mole. அங்கே ஒரு பர்சனை வந்து இருக்காங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு, where Kali was, that led to his arrest, I mean led to his police finding him in Medan Damansara. ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு அவங்க டீமில் ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. கரப்ஷன் விஷயம் இருக்கப்போ அவர் ஜஸ்ட் சிரிச்சாரு. ஸோ ஐ டோன்ட் நோ, he was shot dead. Yes, அவர் கேப்சர் பண்ணி அவர் இறந்த கதை நம்ம படித்ததுக்கும் நீங்கள் ரிசர்ச் பண்ணதுக்கும் ஏதாச்சும் விஷயங்கள் மாறுபட்டுருந்துச்சா? அவங்க ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவங்க காலி ஆல்வேஸ் டோல்ட் தட் என்னை உயிரோட பிடிக்க முடியாது, நான் வந்து பணமாக தான் இது பண்ணுவேன். அண்ட் தென் தே செட் தட் அவங்க காலி took his own life, அவங்களே அவங்கள சுட்டுட்டாங்க அப்படின்னு. போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லவே இல்லை, இங்கே டீமில் இருக்க ப்ரொஃபஷனல்ஸ் the one who shot him dead அப்படின்னு. ஸோ these are the two controversies lah. இன்ன வரைக்கும் they refuse to believe அவங்கள சுட்டு கொண்டாங்கன்னு. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களும் சுட்டு கொண்டோம் பிகாஸ் இங்கே பாயிண்ட் பண்ணி சுட்டாங்கன்னு. அது எப்படி கரெக்டாக அப்படி பண்ண முடியும்னு, இஃப் யூ ஆர் ஷூட்டிங் யோர்செல்ஃப் அந்த மாதிரி இங்கே செய்வாங்க, வேறு ஏதாவது செய்வாங்க, ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு. இந்த சந்தன கடத்தல் வீரப்பனோட கதையிலையும் இப்படி தான் எண்டிங்கில் ஒரு கன்ஃபியூஷனோட முடிஞ்சிச்சு. நியூஸில் நம்ம பார்த்து படித்த விஷயங்கள் வேறு, ஆனால் வந்துட்டு நீங்கள் எழுதும்போது இந்த ரிசர்ச் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த விஷயங்களை பற்றி நம்மக்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். There was an article in the Malay Mail 1993 16 murders committed by Kali அப்படின்ட்டுன்னு. அந்த 16 மர்டர்ஸையும் ஒவ்வொரு ஒரு லைனில் எழுதியிருப்பாங்க, என்ன நடந்துச்சு இந்த வருஷம், என்ன நடந்துச்சு இந்த வருஷம், என்ன நடந்துச்சுன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கே எழுதினேன். ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ஐ ட்ரை டு இன்வெஸ்டிகேட், என்ன ஆக்சுவலி ஏன் இந்த இன்சிடென்ட்லாம் அவங்க சுட்டாங்க, ஏன் கொன்னாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு தான் அந்த கதையே. ஸோ இதில் பார்க்கும்போது வாட் வாஸ் ரிப்போர்ட்டட் பை தி அத்தாரிட்டிஸ் இந்த மீடியா, நிறைய வேரியேஷன்ஸ் வந்துச்சு. ஒரு கேங் மெம்பர் வேறு மாதிரி சொல்லுவாங்க, நம்ம அத்தாரிட்டி பண்ணும்போது கதை டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ வாட் ட்ரிகர்ட் தோஸ் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேள்வி வரும், அவங்க செஞ்சது சரியா தப்பா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். பிகாஸ் பிஸ்னஸ்னால் கண்டிப்பாக காம்படிஷன் இருக்கும், ரிவெஞ்ச் இருக்கும். அதுவும் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் ரிஸ்கி. ஸோ யூ காட் டு டூ சர்டன் திங்ஸ் அப்படின்னு வருது. அப்புறம் அவங்க பர்சனல் லைஃப் வந்து ஒரு another chapter of it, எப்படி அவங்க ஆரம்பித்தாங்க, how did he ended up being the most wanted, the most notorious gangster in Malaysia அப்படின்னு அவங்க ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணாங்க. How was he as a person when he was young and all that. நார்மலாக இந்த மாதிரி டாபிக் எடுக்கும்போது அந்த நபரை வந்து க்ளோரிஃபை பண்ணுறாங்க, அவங்கள தூக்கி வச்சு பேசுகிறாங்க. அந்த கேரக்டர் வந்து நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கு, கெட்ட விஷயங்கள் செஞ்சுருக்கு, அவங்க ஒரு ஹீரோயிசம் அந்த மாதிரியான ஒரு பொற்றை வந்துடும், பெர்செப்ஷன் இருக்கும் அந்த மாதிரி. ஹவு டு ஆக்சுவலி ப்ரூஃப் யுவர் டாபிக் when you want? ஏன்னா நம்ம வந்து பேஸ்ட் ஆன் திஸ் ரிப்போர்ட்ஸ், ரைட்? ஸோ we can't run, ரொம்ப தூரம் போக முடியாது, அப்படி இல்லாத போல தான் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்களும் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம அக்ரி பண்ணாங்க. ஏன்னா இந்த பர்சனை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் மாஸ்டர்ஸோ டிகிரி பிஹெச்டி செய்கிறவங்க கிட்ட போய்ட்டு பர்சனாலிட்டி திசிஸ் இருந்தாக்கா சாமி வேலு பற்றி செய்வாங்க, நிறையா பர்சனாலிட்டி நம்ம லீடர்ஸை பற்றி பேசுவாங்க. பட் இந்த மாதிரி டார்க் சைடில் இருக்க பர்சன் பற்றி இன்னும் வந்ததில்லை. ஸோ they actually encouraged me to go ahead with it. பென்தோங் காலி அவருடைய லைஃப் பற்றின ஏர்லி ஸ்டேஜ், எப்படி அவர் இதில் இன்வால்வ் ஆகினார் இந்த க்ரைம்ஸில், அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்களேன். ஓகே, ஓவரால் பார்த்தா இஸ் அ யங் மேன் வித் ambitions. ஓகே, பென்தோங் மாதிரி ஒரு ஸ்மால் டவுனில் இருந்திருக்காங்க, which is too small for his ambitions, his goals in life. He wanted to be known. ஆளுங்க அவரை பார்த்தாக்கா அவங்களுக்கு பிடிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு ஹீரோயிசம் இருக்குது. சைல்ட்ஹுட்டில் as was described அவங்க வந்து ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் உள்ளவங்க. And he was
often bullied by boys from his school. So அது என்ன பண்ணாங்க, ஒரு நாள் திருப்பி அடிச்சதும் ஒரு தைரியம் வந்திருக்கு, திருப்பி அடிக்கலாம் அப்படின்னு. So that அதுக்கப்புறம் he started giving back. எப்போல்லாம் யார் bully பண்ணாங்களோ started fighting. So அந்த வயசுல அவங்களுக்கு அது வந்ததும் he started standing up for himself. He was described as someone who was very much interested in his looks. பாடி பில்ட் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், அப்புறம் குனி சேக்கில் வந்து மண்ணெல்லாம் போட்டு பஞ்ச் பண்ணணும், யூனோ மேக் யுவர் செல்ஃப் ஃபிட் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ அவங்க க்ரூம் பண்ணாங்க, மற்றவங்கள பார்த்து ட்ரெஸ் அப் பண்ணாங்க. ஹீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹிம்செல்ஃப் பேஸ்ட் ஆன் வாட் ஹிஸ் சரௌண்டிங் வாஸ், விச் ஐ மீன் அவங்க வந்து ஹி வாஸ் லுக்கிங் அப் டு some Chinese I don't know if I can say that. Okay, big bosses lah, right? So இவங்க மாதிரி நம்ம ட்ரெஸ் அப் பண்ணணும், இவங்க மாதிரி ஜுவல்லரி போடணும், இவங்க மாதிரி இருக்கணும். நான் தன் ஸ்ரீ ஜமான் கான், அப்போ he was a former CID chief. அவரை பார்த்து கேட்குறப்ப பேசுகிறப்ப ஃபர்ஸ்ட் திங் say, you know he's a very handsome fellow, you know அப்படின்னாரு. அவங்க ஹேர்லாம் வந்து அப்படி ஒரு மாதிரி வேவியாக இருக்குமா, ஸோ நல்லா ஹேண்ட்ஸமாக இருப்பார். ஓகே, நல்ல ஒரு செல்ஃப் லவ் உள்ள ஒரு பர்சன் தான் இருந்திருக்காரு ஆரம்பத்திலே. பட் அவர் இப்படி ஒரு ஃபீல்ட் க்ரைமில் போகிறதுக்கு வந்துட்டு அவராக சூஸ் பண்ணி போன விஷயம் நினைக்கிறீங்களா, பேஸ்ட் ஆன் யூர் ரிசர்ச், ஓ சூழ்நிலை அவரை அந்த நிலைக்கு தள்ளியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? He was working as a car repossessor in KL. But of course the other side is much more fun, right? இங்கேயும் நிறைய காசு இருக்குது, then you can go and go clubbing, you can have girls, you can have drugs, you can have drinks. Who actually helped you அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு க்ளோஸாக கூட்டிகிட்டு போய் இவங்ககிட்ட பேசினா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும்? ஓகே, ஆக்சுவலி என்னன்னாக்கா அந்த புக்கை செய்கிற டைமில் வந்து ஐ வாஸ் லைக் க்ளூலெஸ் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு, பிகாஸ் ஐ வாஸ் நாட் டூயிங் க்ரைம், ஐ வாஸ் நாட் அ க்ரைம் ரிப்போர்ட்டர், யார்கிட்ட போய் பேசலான்னு. ஸோ ஐ ஆக்சுவலி ஒரு வெட்டிங்க்கு போயிருந்தேன். வெட்டிங்க்கு போனது நான் மை ஹஸ்பண்ட் செட், அங்கே வந்திருக்கார் பாரு, இவர் தான் ஒரு பெரிய கேங்ஸ்டரு, உனக்கு வேணா நீ போய் அவர்கிட்ட கேட்டுப்பாரு. நான் சரி நீங்கள் சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுங்க, நானே பேசிக்கிறேன்னு. ஸோ இன்ட்ரோடியூஸ் அண்ணா, திஸ் இஸ் மை ஒய்ஃப், இஸ் டூயிங் திஸ் ரைட்டா. உனக்கு கேட்டார், நீ போலீஸான்னு கேட்டார். ஐ எம் நாட் ஃப்ரம் போலீஸ், ஜஸ்ட் அ ரைட்டர், மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் செய்கிறேன்னு. ஹி கேவ் மீ எஸ் கார்ட் இன் செட் 2 days எனக்கு கூப்பிட்டேன்னு. நான் நினச்சா இவர் சும்மா கதை சொல்கிறாரு, 2 days எங்கே கூப்பிட போகிறாருன்னு. பட் 2 days later when I texted him, he said, நீ ஒரு இடத்துக்கு வா, இந்த இடத்துக்கு வந்து ரெஸ்டாரண்ட் வேறு இருந்துச்சு, அங்கே வந்து மீட் பண்ணேன்னு. நானும் போனேன். அங்கே போய் உட்காந்து ஒரு பையன் வந்தான், வந்து சொன்னா, அக்கா அண்ணா அங்கே வெயிட் பண்ணி, எந்த அண்ணன்னு எனக்கும் தெரியல. சரி நானும் போனேன் இன்னொரு தள்ளி இன்னொரு இடத்துக்கு. So I sat there, then came this person who is Kalimuthu's right hand man. So அவர் வந்து உட்காந்துட்டு then he started talking. When this person started talking, அவரே வந்து is like வேற ஒரு உலகத்துல இருக்காங்க. ஏன்னா பழைய they were like just recalling those glory days, you know. and அவங்க பத்தி பேசி எனக்கே இடுப்பலி ஐயோ எவ்வளோ நேரம் பேசுவாங்கன்னு லைக் தட். அவங்க அந்த அளவுக்கு. அண்ட் அப்போதான் விஷயம் தோணுச்சு, என்னன்னா இந்த செக்மெண்ட் ஆஃப் சொசைட்டி கிட்ட யாருமே போய் பேசல. அவங்க கதையை நம்மளுக்கு தெரியாது, அவங்க என்னென்ன கோ த்ரூ பண்ணாங்க. ஏன் இப்போ நீங்கள் கேட்டிங்களா ஒரு கேள்வி, how did you end up in this life? அந்த கேள்வி நம்ம எங்கேயாவது போய் கேட்டுருந்துருக்கணும். கேட்டுருந்தாக்கா we could have documented a lot of things. what happened, ஏன் அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க. இப்போ அவங்கள புலி பண்ணாங்க, ஸ்கூலில் புலி பண்ணாங்க, வேலை இடத்துல புலி பண்ணாங்க. இந்த விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம அனுபவிக்கிறோம், அப்போ எப்படி இருந்துருச்சு, அப்படி இருந்திருக்கும். எஸ்பெஷலி யூ ஆர் கமிங் அவுட் ஃப்ரம் எஸ்டேட், யூ ஹேவ் நோ சோர்ஸ் ஆஃப் சப்போர்ட், நோ சப்போர்ட் சிஸ்டம். எப்படி அவங்க வந்திருப்பாங்கன்னு. வேலை முடிஞ்சு வந்தாக்கா வெளியே நிற்பாங்க, காசு கொடு அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லா காசையும் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் சினிமாவில் பார்க்குறது தான் அப்பயும் நடந்திருக்கு. ஸோ ஹவு டி தே ஹேண்டில் ஆல் திஸ்? தே ஹேட் டு ஹேவ் குரூப்ஸ், இந்த மாதிரி சொசைட்டி, சீக்ரெட் சொசைட்டிஸ் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இந்த குரூப்பில் இருக்கேன், இந்த குரூப்பில் இருக்கேன், நான் இந்த லைனில் இருக்கேன்னு சொல்லும்போது உடனே தக்காச்சாவும். இந்த ஜலான் கிளாங் லாமா ஓல்ட் கிளாங் ரூட், அது ரொம்ப ஒரு ஹார்ட்கோ ஆஃப் கிளாங் வெளியெலாம் அங்கே தான் லீவ் பண்ணதா கேள்விப்பட்டேன். ரிசர்ச்சில் உண்மையிலேயே அங்கே தான் இருந்தாரா? ஆமாம், அந்த ஓல்ட் கிளாங் ரூட் தான் அவங்களோட heart actually. So apparently he was living there with his girlfriend, with his friends, ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தாங்க, கொண்டோல இருந்தாங்க. And a lot of அவங்களோட last crime was also at Old Klang Road. In 93. உங்களோட இன்டர்வியூவில் ஒன் ஆஃப் த இன்டர்வியூவில் வந்து இதை பற்றி கேள்விப்பட்டேன். ஒருத்தரை அவர் பேச்சை கேட்காதனால அடிச்சிட்டாரு, அது ஒரு மர்டராக மாறிடுச்சுன்னு கூட ரிசர்ச்சில் சொல்லியிருக்கீங்க. Okay, what the police said was ஒரு இந்தியன் முஸ்லிம் மேன் was trying to அவரோட கடை தர ஸ்டால் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 5 something கடை ஓப்பன் பண்ண போகிறப்ப he was there. And according to police report, Kalimuthu wanted to அங்கே யூரின் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு. தென் எடுத்துக்கோலா இங்கே செய்யாத அப்படின்னு சொன்னதும் he got mad and he shot him dead. அதுதான் வந்து அஃபிஷியல் ரிப்போர்ட். ஓகே, அவங்க கேங் மெம்பர் கிட்ட கேட்குறப்ப அந்த கதை என்னன்னாக்கா, he was waiting for one particular person. I think that gangster is no longer alive today. அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, சில கேள்வி கேட்கணும் அவர்கிட்ட, அதுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. And the person who pulled the trigger is not Kali, it's someone else who was with him. ஆனால் ரிப்போர்ட்டர் இவர் தான் சுட்டார். ஆமாம், இவர் தான் சுட்டார். ஸோ லைக் த்ரூ அவுட் த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னாக்கா கேங் மெம்பர்ஸ் கிட்ட பேசும்போது சில இன்சிடென்ட்ஸ் வந்து அவங்க அடிச்சு சொல்கிறாங்க இது காலி செய்யவே இல்லை, இது வந்து தி அதர் பர்சன், அவர் பேர் வந்து
Okay, Billiard தான் செஞ்சாரு. Billiard is a younger guy who was with Kali, who was following him around. So and he was an heroin addict. அந்த பர்சன் தான் வந்து இந்த மர்டர்லாம் பண்ணியிருக்காங்க. Because they kept on asking the question. அந்த பையனுக்கும் 20 something இருக்கும், சுட்ட பையனுக்கும் 20 something இருக்கும். 20 something உள்ள ஒரு யங் பாய்க்கும் ஒரு 30 ஓவர் ஹார்ட் கோர் கிரிமினலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது? ஸோ இந்த பையன் தான் இந்த மர்டர் செஞ்சிருக்கான்ட்டு இந்த கேங் மெம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க. டோட்டலாக ரிப்போர்ட் பண்ணது 16 மர்டர்ஸ். ஆமாம், அதுக்கு மேலேயும் இருக்கா இல்லை ஆக்சுவலி ரிப்போர்ட் அவங்க பண்ணலையா? கேங் மெம்பரே சொல்லி சிரிச்சாங்க. 16லாம் இல்லை, அதுக்கும் மேலே இருக்குது. எத்தனையோ பேர் வந்து ட்ரக்ஸ் எடுத்துட்டு காசு கொடுக்காம இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய இஃப் யூ கோ த்ரூ தட் மீடியா ரிப்போர்ட்ஸ் இன் 1990s நிறைய பாடிஸ் வர் ஃபவுண்ட் இன் ரிவர். இதெல்லாம் இவங்க தே செட் அதெல்லாம் நாங்கள் எத்தனையோ செஞ்சுருக்கோம், காசு கொடுக்கலாம் துணியில் கட்டி போட்டு தூக்கி ஆற்றுல போட்டுருவோம். எப்பா இது படத்தில் அப்போ கணக்கில் உள்ளது 16 மர்டர், கணக்கில் இல்லாதது கணக்கே இல்லை. அம்மா ஓகே, சம் sources are saying that Bentong Kali and the team, they manufacture their own drug, they had their own place அப்படின்னு சொல்லிட்டு. Is it true? Actually there are few versions because ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு வெர்ஷன் என்னன்னாக்கா he was in the prison and his cellmate was a Chinese man and he was a drug அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு. And Kali was very affectionate, நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவரைன்னு. And that man, நீ நல்லா பார்த்துக்கிட்டேன்னா I'll share with you this, நீ வெளியே போனால் நீ பழச்சிக்கோ அப்படின்னு சொன்ன விஷயம் தான். he came out and he tried அந்த ரெசிபி. ஆமாம், ரெசிபி. ஸோ they cooked, yeah. ஸோ அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணாங்க. அது ஒரு வெர்ஷன். Another version was another drug maker was in trouble and Kali went to help him. அவங்க ஹெல்ப் பண்ணி அந்த விஷயத்தை சார்ட் பண்ணதோ. then he said in return I'll teach you how to do this. அவரோட காதல் கதை, அவர் காத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். பிகாஸ் நம்ம கேட்குறது இஸ் ஹார்ட் கோர் கிரிமினல், ரைட்? இஸ் ட்ரிகர் ஹாப்பி, பார்த்தா கோவப்பட்டா சுற்றுவாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்க லவ் ஸ்டோரி கேட்குறப்ப இஸ் லைக் பா செம்ம ரொமான்டிக் இருந்தாலும் அப்படின்னு அப்படி தோணும். எவ்வளோ பெரிய கல்லான மனசாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு மனசாக இருந்தாலும், அந்த காதல் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே சாஃப்டாக பஞ்சு போல ஆக்கிரும். ஆமாம், சொல்லும் போதே பாருங்க, பவர் ஆஃப் லவ். அவர் சொல்கிறப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ஃபீல் பண்ணி சொல்லுவார். அவர் வேற லெவல். ஸோ ப்ளீஸ் அவரோட லவ் ஸ்டோரி கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். She was described as someone a very fiery person. Okay. அவங்களுக்கு ரொம்ப அடங்காதவங்கள மாதிரி இருந்த ஒரு பர்சன் மாதிரி. அண்ட் தட் கைண்ட் ஆஃப் ஹி லைக்ட் இட். ஹி லைக் பிகாஸ் அவரை சுற்றி நிறைய அழகான பெண்கள்லாம் இருந்தாங்க. அவரை சுற்றி நிறைய he can get anyone and this person was being maybe hard playing hard to get or something like that and he kind of liked that. அதுக்கப்புறம் when he was with her அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு காலில் சாக்ஸ் போட்டானா வந்து பக்கத்தில் வந்து இன்னொரு காலில் சாக்ஸ் போட்டு விடுவாங்களாம். அவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி டவல் சட்டெல்லாம் எடுத்து வச்சுருவாங்களாம். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்க இருந்தாங்க. அண்ட் இவருக்கும் கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருந்தாங்க. he was away from his family and she was staying alone with the kids. அவர் வந்து அவங்க கூட இருக்கிறப்ப வேறு மாதிரி இருப்பார். வெரி ரொம்ப லவ்விங்கான பர்சன். அண்ட் யாரோ ஒருத்தர் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிண்டல் பண்ணாங்கன்ட்டு ஒரு கத்தி எடுத்து போய் சொல்லிட்டாராம். அது கொஞ்சம் வேற மாதிரி வரல. நீங்கள் செய்வீங்களா? நானா ஏங்க என் முகத்தை பாருங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஸ்டோரி என்னது? ஓகே, she was a bus conductor and he was traveling. அவங்க வந்து ட்ரக்ஸ் இது பண்ணுறாங்கல்ல, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டைமில் one way to avoid police வந்து they took public transport. So that's how he met this person, அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட். and he started liking her and that's how it developed further. I heard is லேடிஸாக ட்ராவல் பண்ணுவார். ஐ மீன் உடுத்துதல். அது ஒரு ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஆக்சுவலி இந்த புக்கு பப்ளிஷ் பண்ண பிறகு தான் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தது. நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொன்னாங்க, அவர் வந்து இப்படி நடந்துக்கிட்டாரு, இந்த கதைலாம் உங்களுக்கு தெரியுமா, இந்த ஐ ஆம் சோ சாரி புக்கு விளையாடுச்சு, இதுக்கு மேலே இந்த கதை கேட்டு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. பட் தோஸ் வர் சம் ஆஃப் த ஸ்டோரிஸ் ஆர் லைக் த டிஸ்கைஸ். ஹி வில் ட்ரெஸ் அப் as a ஒரு woman மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணுவாரா. Because he's already people are looking for already. I mean the authorities are looking for him. Even already. Before that I think அவங்களோட தொழிலுக்காக அவாய்ட் டிடெக்ஷனுக்காக வேணா செஞ்சிருக்கலாம். ஸோ லேடி மேன் ட்ரெஸ் அப் பண்ணுவாங்களாம். மீசை இருக்காம இல்லாமல் இருக்குமா, முடி இருக்காதா. ஸோ பல கெட்டப்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம், உங்களோட புக்கு ஃப்ரண்ட் கவர்லேயே ஒன்று வந்து மீசை இருக்குது, ஒன்று வந்து மீசை. அது வந்து ஆஃபிஷியல் போலீஸோட இது. ஓகே. ஸோ ரெண்டுமே வந்து வாஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ இந்த 1993 தான் அவங்க பிடிப்பறதுக்கு முன்னே he took a passport photo. Okay. ஸோ அப்போ தான் வந்து போலீஸ் managed to get his latest photo. இதை வச்சு தான் அவங்க போஸ்டர்ஸ்லாம் கிரியேட் பண்ணாங்க. குவைட் ஸ்மார்ட் கிரிமினல் இன்னும் அந்த டைமில் அந்த ஒரு ஏராவில் ஐ திங்க் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறேன். Coming back to the old Klang Road things, there was an incident saying that he ambushed into the party. ஓகே, அது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கும். அங்கேருந்து தான் வந்து ஸ்னோபால். Also அவங்க என்னன்னாக்கா அந்த டைமில் his girlfriend was staying in that apartment, in that flats area, and they were making drugs
in that unit. So இவர் போயிட்டு அடிக்கடி போய் அவங்கள போய் பார்க்க போகிறப்ப அங்கே கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பையனுங்களாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, பெரிய பைக்கில் வருவார், உங்கள் பைக் என்ன அவ்வளோ சத்தம் போடுது, இன்னும் அந்த மாதிரி இது பண்ணதும் he was just cool, don't pull attention to myself அப்படின்றதுக்காக அமைதியாக இருந்திருக்காரு. அன்றைக்கி ஒரு நாள் என்ன கடுப்பில் இருந்தாரு தெரியல, அவங்க என்னவோ வாய் கொடுத்துருக்காங்க. ஸோ சுட்டுட்டாரு. ஸோ சுட்டதும் many of them died, right? one person died. So one person died and they left it, they have to leave that scene. Okay. ஸோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாரும் கிளம்பின பிறகு போலீஸ் அந்த இடத்த செக் பண்ணுறப்ப தான் they found that அந்த ட்ரக் மேக்கிங் அந்த லேப் வித்தின் அவங்களோட ஃப்ளாட்ஸ்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே. ஓகே. ஸோ அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் போச்சு. அந்த டைமில் he was already one of the most wanted. Not one of the, he is the most wanted guy 1993. ஸோ இந்த டைமில் வந்து நீ இருக்கிற உங்களை ஹைட் அவுட்டும் வெளியாயிடுச்சு, உங்கள் காசு பணம் எல்லாமே போயிடுச்சு, பாஸ்போர்ட் was there. That was when police got to know அவங்களோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ இப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஸோ எல்லாம் போலீஸ் கிட்ட போயிடுச்சு. And he had already came to ஒரு எண்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ செம்ம கடுப்பு. ஸோ he said okay, இந்த மாதிரி பண்ண வந்துட்டு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், I need to do something back. திரும்பி அந்த ஏரியாக்கே வந்தாங்க. ஸோ அந்த ஏரியா அவங்க திரும்பி வரும்போது that showed he was quite daring because police were already watching for him to come back anytime. ஸோ அவங்க திரும்பி வந்து அந்த வீட்டுக்குள்ளே பூந்து they were having a birthday party. ஸோ வீட்டுக்குள்ளே பூந்துருக்காங்க. பூந்துட்டு they were scanning for the face. இந்த மூஞ்சி இல்லை, ஓகேவா வெளியாகலன்னு சொன்னதும் one of the guys NERDA or something like that, something they said. And according to my source, billiard got triggered. Gun எடுத்து சுட்டுட்டாங்க. ஒருத்தர் it just went out of control and they left. Okay. So yeah, it was very unfortunate ஆன ஒரு இன்சிடென்ட். ஆனால் நீங்கள் கதைகளை சொல்லும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நிறைய பேர் வந்துட்டு சீராப்பாக வாய் கொடுத்தே செத்துட்டாங்க இவரோட லைனப்பில். சும்மா பூத்தாவும் செத்து போயிருக்காங்க. ஓகே, சரி, நம்ம பார்கவி புத்திக் அப்படியே புத்திக் எப்படி இருக்கு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே லைட்டாக போய் பார்ப்போம். அழகான பார்கவி புத்திக். அந்த பச்சை சட்டை நல்லா இருந்துச்சுல, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம். பிகாஸ் புத்திக் சொல்லும்போது யூஸ்வலாகவே கலெக்ஷன் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, டக்குன்னு வாங்கிடுங்க, இல்லைனா வேறு யாராச்சும் வாங்கிடுவாங்க. பெந்தோங் காலி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் நீங்கள் மீட் பண்ணீங்களா இந்த ரிசர்ச் டைமில்? எஸ், அவரோட எல்டர் பிரதர் மீட் பண்ணேன். ஸோ அவங்க தான் நிறைய விஷயம் சொன்னது வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டுன்னு. அண்ட் ஹி ஹேஸ் அ பிரதர் ஹூஸ் அ போலீஸ். அண்ட் அப்பரண்ட்லி அவர் வந்து பார்க்க அவர் மாதிரியே இருப்பாருன்னு. ஹி லிவ்ஸ் இன் பத்து கேவ்ஸ். ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அண்ட் there's another brother who's a பரதநாட்டியம் டான்ஸர். somewhere in ரவுப் இங்கே இருக்காங்கன்னு. அவங்களையும் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஐ couldn't reach. And he's got sisters who lives here in Satapa. உங்க ஏரியா தான். ஸோ அவங்களையும் என்னால் மீட் பண்ண முடியல. பட் ஐ காட் டு நோ சர்டன் த்ரூ மை சார்சஸ் லைக் இவங்க தான். பட் இஃப் தே டோன்ட் வாண்ட் டு ஓப்பன் அப் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆக்சுவலி எப்படி உங்களை நம்பினாங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறவங்க? இட்ஸ் நாட் ஈஸி, ரைட்? ஓகே, ஹீஸ் காட் அ வெரி குட் ஃப்ரெண்ட். அவர் பேர் ரவி. ஓகே, ஸோ இவர் ரவி கிட்ட நீங்கள் போய் பேசிட்டீங்கன்னாக்கா யூ கேன் கெட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரவிக்கிட்டே நானும் டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவேன், அப்படின்னு அவரோட டாட்டர்கிட்டையும் பேசுவேன். அந்த அதுவும் சரியாக வரல. சரி, என்ன பண்ணேன், என் ஃபேமிலி மொத்தமாக கூட்டிகிட்டு போயிட்டேன். மை டாட்டர்ஸ், மை ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு ஐம் நாட் அ போலீஸ், இதெல்லாம் என் ஃபேமிலி, ப்ளீஸ் சொல்லுங்கன்னு அந்த நம்பிக்கை உருவாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஓப்பனிங் அப். ஸோ அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் ஐ மேனேஜ் டு கெட் ஆல் தி அதர்ஸ். ஏன்னா அவர் ரிஃபர் பண்ணார், ஓகே நீங்கள் பேசலாம் அந்த பிள்ளைகிட்ட, நான் பேசிட்டேன், யூ கேன் ட்ரஸ்ட் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கொடுத்து ஸோ யாருக்கு இருந்தாலும் இவங்க தான் கொடுத்தாங்க. இந்த பர்சன் தான் என்னை பார்க்க சொன்னாங்க. நிறைய விஷயம் நடந்திருக்கு. லைக் தே ஆஸ்க் மீ டு வெயிட் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் ஜஸ்ட் வெயிட்டு. அப்புறம் வந்துட்டு என் கடையில் வாங்கன்னு. நானும் போடு ஏறி உட்காந்துட்டேன், நான் செஞ்சுட்டு போகிறாங்க நம்மள அப்படின்ட்டு. அப்புறம் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தாக்கா there's another victim. Okay, a victim of Kali who is still alive. ஸோ அவங்க வந்து பாறாங்களை வெட்டிடுவாங்க, அவங்க கை யூஸ் பண்ண முடியாது, ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது, கை இப்படி தான் வச்சுருப்பாங்க. அவர் போய் உட்காந்து அவர் பேசினார். விக்டிம்கிட்ட டைரெக்டாக பேசியிருக்கீங்க? ஆமாம், விக்டிம்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க என்ன நடந்துச்சு. அது வந்து இஸ் ஒன் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் இந்த 16 murders கேஸில். எப்படி அந்த சண்டை நடந்துச்சு, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, ஏன் இவங்க அங்கே மாட்டினாங்க அப்படின்னு. I heard that he was saying that even though he is a victim, they still give him a good credit. எக்ஸாக்ட்லி. அது இப்போ உங்க கையை வெட்டிட்டேன், நீங்க ரைட் ஹேண்ட் ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது, நீங்க என்ன பத்தி என்ன சொல்லுவீங்க, எவ்வளவு அசிங்கமா சொல்லுவீங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. அந்த பர்சன் அப்படி சொல்லவே இல்லை. So that means there is another side of Bentong Kali.
Yeah, correct. There's always another side of the man. So நீங்க முதல்ல ஒரு romantic hero பார்த்தோம், ஒரு criminal பார்த்தோம். Another friend of mine, I கூட படிச்சவங்க கிட்ட நான் அவங்க வீட்டுக்கு போறப்ப அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா எங்க வீட்டுக்கு காளிமுத்து வந்திருக்காங்கன்னு. Then I spoke to the mother. I said, ஆண்டி உண்மையிலே வந்திருக்காங்களான்னு. அவங்க சொன்ன வெர்ஷன் வந்து அப்படியே கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும், யூனோ அந்த மாதிரி. ஐயோ என் கையால் தான் சாப்பாடு போட்டேன், என் கையால் தான் கறி ஊற்றினேன், லைக் அந்த அளவுக்கு வச்சு பார்த்தாங்க. பிகாஸ் அவர் வந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு காசு கொடுத்தாராம். இப்போ நீங்கள் இந்த புத்தகத்தை எழுதுனதுக்கு அப்புறமும் எதிர்ப்புகள், சப்போர்ட், இது எந்த அளவுக்கு வந்துச்சு, எந்த அளவுக்கு சப்போர்ட் வந்துச்சு, எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வந்துச்சு, எந்த மாதிரியான கான்ட்ரோவர்ஷியல்ஸ் இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? சப்போர்ட் வந்து லைக் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயம் நாங்கள் தெரியாது, காளிமுத்து பற்றி தெரியாது, நிறைய கேங் மெம்பர்ஸ் தான் வந்தானுங்க, சின்ன பையனுங்க கூட வருவானுங்க. ஸோ somehow they will manage to get in touch with me, இன்ஸ்டாலையோ ஏதோ மெசேஜ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் நான் சொன்னேன் ஆஃபீஸுக்கிட்டே கீழே மீட் பண்ணுவோம், பிகாஸ் நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, I'll meet you here, they wanted a copy of the book. ஓகே, அப்போ ஒரு பையன் வந்தால் I think must be in his very young 20s, early 20s, சின்ன பையன் மாதிரி இருந்தான். நான் கேட்டேன் அவங்க இங்கிலீஷ் படிப்பீங்களான்னு. அக்கா எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது, பட் தலைவருக்காக நான் வாங்குறேன்னு, நீங்கள் ஜஸ்ட் சைன் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு. சரி நம்மளுக்கு புக்கு விற்றா ஓகே தான், நான் சைன் வச்சே கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க வந்து புக்கெல்லாம் விற்று போச்சுன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? புக் இஸ் சோல்ட் அண்ட் ரீப்ரிண்ட் பண்ண போகிறோம். How many copies sold out so far? 1000 print பண்ணி sold in 2019. Then printed another set of copies for India, Chennai book fair போயிருந்தேன். And then looking for reprint here, I think another few weeks. You are reprinting it because there is a demand, people are asking for it. நிறைய பேர் கேட்குறாங்க, பட் I don't have copies anymore. Okay. பிரிண்ட் நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணியாவது கொடுங்கன்னு சொன்னாங்க. ஃபோட்டோ செட் பண்ணி நாங்கள் எப்படிங்க ஒரு ரைட்டர் காசு பார்க்குறேன் வந்து கேட்குறவங்க கிட்ட கேட்டிருக்கீங்களா ஆக்சுவலி என்னத்துக்காக அவங்க வந்து இந்த புக்கை உங்ககிட்ட வாங்குறாங்க? அவங்க நிறைய கேள்விப்பட்டாங்களா அந்த புக்கை பற்றி. ஐ மீன் இந்த இப்போ பெந்தோங் பற்றி ஒரு கதை எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஸோ லைக் ஐ செட் earlier, நம்ம கம்யூனிட்டியில் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. பெந்தோங் காலினா ஒரு பர்சனாலிட்டி that we want to know, right? So if this it's a book based on true events, based on interviews அப்படின்னும் போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு பொதுவாக பப்ளிக்கில். கேங் மெம்பர்ஸ் ஆஃப்கோர்ஸ் அவங்களும் அது ஒரு இதாக வச்சுருக்காங்க. அண்ட் எதிர்ப்பு வந்து நிறையா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தவங்க கூட நீ இந்த புக்கு எழுதின வேற ஆளே கிடைக்கல உனக்குன்னு சொல்லிட்டு கடுப்பில் கூட போயிருக்கவங்களும் இருக்காங்க. பப்ளிக் நீங்கள் இந்த புத்தகத்தை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் கீழே லிங்க் போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, வெரி நைஸ் திங் டு லிசன் திஸ் அண்ட் ஆல்சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் ரைட்டிங் கரியர். அண்ட் உங்களுடைய எழுத்துக்கள் மூலிமா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேருது. வி ஆர் ஹாப்பி டு ஹியர் தட். உங்களோட ரைட்டிங்ஸில் நிறைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் அதை நான் ரொம்ப லைக் பண்ணுறேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் நினைக்கிறேன். அண்ட் என்ன தான் வந்துட்டு ஆளுங்க வந்துட்டு புக்கோட மார்க்கெட், ரைட்டிங்ஸோட மார்க்கெட் வந்துட்டு ஃபேட் பண்ணுது அப்படின்னு சொன்னாலும் ஸ்டில் இருக்குது அப்படின்ற விஷயங்களுக்கு வந்துட்டு டெஃபினெட்லி இந்த புத்தகம் ஒரு நல்ல ஒரு உதாரணம். அண்ட் உங்களை போல் நிறைய ரைட்டர்ஸ் வரும்பொழுது இந்த ரைட்டிங் இண்டஸ்ட்ரி வந்துட்டு இன்னும் ரொம்ப நாள் வாழும்னு சொல்லிட்டு ஐ பிலீவ். தேங்க்யூ ஸோ மச் சுகந்தி. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு அவர் ஷோ டுடே. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ கைஸ். பெந்தோங் காலி இவரை பற்றி வந்துட்டு நம்ம பல விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். நீங்கள் உங்களோட கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம், அவரோட வேர்ஜனோட ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ அது எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு யாராச்சும் பற்றி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி புத்தகமாக நீங்கள் கதையாக எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷனுக்கு நீங்கள் சஜஷன் கொடுக்குறதா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்.